வீடியோஸ் அனுப்பிங்க வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வெடிச்ச விஷயத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு பையன் பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ ஸ்பெஷலாக சொல்லவே வேண்டாம், எக்கச்சக்கமாக டேட்டிங் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் எல்லா ஃபேன்ஸும் என்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லைம்மா, நான் அஃபிஷியலாகவே சொல்கிறேன், அந்த பையன் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் தெரியும், சாங் டியூன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இதனால் வெடி இல்லை சூறாவளியே வந்துச்சு கேபாப் வேர்ல்டுக்குள்ளே. ஸோ இப்போ என்ன ஆன்சர் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இல்லையா, இது ஒருவேளை பொய்யா இருந்தால் யாராச்சும் ஒருத்தவங்க பேசலாமே, ஹைபே சொல்லலாமே, இல்லை அது உண்மையாக இருந்தால் அந்த பொண்ணு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாக இல்லையா வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன ரிப்ளை பண்ணாங்க, ஹைப் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மேட்டர் ரிலேட்டாக ஜிம்மினால் பேச முடியாது, அவர் மிலிட்டரியில் இருக்கார். ஸோ வாங்க பார்த்துச்சலாம் என்ன பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய நியூஸ்க்கு டெய்லி வாட்ச் பண்ணணும். தெரிஞ்சுட்டு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானத்தை ஆலில் போட்டு அப்போ தான் டப்புன்னு பார்த்து என்ஜாய் பண்ணி. ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி உங்களால் பேச முடியும். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் லவ்லி கைஸ், நீங்கள் லைக் படுத்தாமல் ரொம்ப தப்பு. ஸோ மறக்காமல் லைக் படுத்திக்கோங்க. ஸோ என்ன தான் ப்ரோ சொன்னாங்க, இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் தெரியாதவங்களும் சொல்லிடுறேன். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். பட் சின்னதாக ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒரு இன்னொரு பட்டர்ஃப்ளை லவ் பண்ணுறதா சொல்லி ஒரு தட்டாம்பூச்சி நம்மளை ஏமாற்றி விட்டுருச்சு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. பட் உண்மையாக மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஜிம்மினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி ஜிம்மினோட வீடியோஸ் நிறையா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிளாக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாக சொல்கிற மாதிரி ஜிம்மினோட பேரையும் சேர்த்து அவங்க பேரையும் சேர்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் சொன்ன ஒரு பொண்ணு, ஆமாம் 2 பேரும் டேட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வாயில் சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. பட் அதை மட்டும் சொல்லாமல் இருக்காங்க. பட் ரீசெண்டாக அவங்க என்ன நியூஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய ஃபேன்ஸ் அவங்க கமெண்ட் செக்ஷனில் போய் நிறைய விஷயங்களை குமிச்சு விட்டாங்க. அதாவது இது உங்கள் பாய் ஃப்ரெண்டா, இது உங்கள் பாய் ஃப்ரெண்டா, இல்லை உண்மையாக பாய் ஃப்ரெண்டாக வாய்த்துன்னு சொல்லு, எப்படி நீ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, எப்படிலாம் சொல்ல, ஏன் ஆளை நீ எப்படி திருடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பாசிட்டிவாக கேட்டவங்களும் இருக்காங்க, நெகட்டிவாக கேட்டவங்களும் இருக்காங்க, திட்டினவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு பொண்ணு பதில் சொல்லும் அப்படின்னு பார்த்தா அமைதிக்கெல்லாம் அமைதி. இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி நான் தான் போட்டேன்னா, நான் போடல, என் அட்மின் தான் போட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதுக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருக்கு. உண்மையும் சொல்ல பொய்யனும் சொல்ல, இது என் ஐடியே இல்லை, அது நானே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ அமைதிக்கெல்லாம் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த பொண்ணு தான் ஒரு வேளை ஏதோ ஷையில் இருக்குது போல், இல்லை ஒரு வேளை பொய் சொல்லியிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்காம விட்டா, நம்ம ஹைபு மச்சான் தான் இருக்கான்ல. இதுக்கு முன்னாடி நிறையா தடவை பார்த்திங்கன்னா ஹைபு ஆன்சர் சொன்னது கிடையாது. பட் இது மாதிரி சின்ன மேட்டர்லாம் உடனே இல்லை நம்ம பசங்க குட் பாய்ஸ் அப்படிலாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிடுவார். பட் இந்த தடவை ஹைபு கூட வாயை திறக்காமல் எரியட்டும் நல்லா ஃபயர் எரியட்டும், நான் வேணால் ஆயில் அள்ளி ஊற்றி விட்றேன், இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைதிக்கு எல்லாம் அமைதின்னு சொல்லிட்டு கிம் தெங் ஜெனி ஸ்டோரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைதியை பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைப் ஆன்சர் பண்ணால் இது மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது தான். பட் இது மாதிரி பெருசாக விடியதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பட் ஏன் பண்ணலன்னு சொல்லி எனக்கு தெரில. அதே மாதிரி உண்மையாகவே அவங்க லவ் பண்ணலாம். நிறைய ஆக்டர்ஸ் இதுக்கு மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துருக்கு. பட் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஜிமின் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஃபேக்காக கிளப்பப்பட்ட நியூஸ்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த ஆக்டர்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. பட் இந்த பொண்ணை கிளப்பி விட்டுட்டு அமைதியாக இருக்கனால இதுக்கும் விடை தெரியாமல் எல்லாம் என்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் கன்ஃபியூஷனில் வந்துட்டு இருக்கோம். எவனாச்சும் ஒருத்தன் உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இன்னமும் இந்த காதல் கதை ஒரு ரயில் பெட்டி மாதிரி ஓடுது திரும்புது அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த பெட்டி எங்கே நிற்குன்னு உங்களுக்கு தெரியுதா, இல்லை இந்த பெட்டியோட முடிவு தெரிஞ்சால் மறக்காமல் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸை மட்டும் ஷேர் பண்ணி விட போகிறதா. ஆஜே, லவ் யூ ஆல், டாட்டா, பை.